ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. காமாட்சியின் சரிதை என்ற தலைப்பில் மகாபரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. தாரகாசுரன், சூரபத்மன் போன்ற அசுரர்கள் 3 லோகங்களையும் ஹிம்சித்து வந்த சந்தர்ப்பம் அது. இவர்கள் நிரம்ப தபஸ் பண்ணி எல்லையில்லாத பலம் பெற்றிருந்தார்கள். சாக்ஷாத் பரமேஸ்வர தேஜஸிலிருந்து உண்டாகும் குமாரன்தான் தங்களை வதம் செய்ய முடியும் என்று இவர்கள் வரம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பரமேஸ்வரனும் இப்போது பரம ஞானமூர்த்தியாக எந்த காரியமும் இல்லாமல் ஆத்மானந்தத்தில் மூழ்கி தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விட்டார். இவரை எப்படி புத்திரோற்பத்தி செய்ய வைப்பது? அசுரர்களால் ஹிம்சிக்கப்பட்ட தேவர்களுக்கு ஒரே வழிதான் தெரிந்தது. அப்போது ஹிமய பர்வத ராஜனுக்கு புத்திரியாக பிறந்திருந்த பார்வதி தேவி இந்த தட்சிணாமூர்த்திக்கு கைங்கரியம் செய்து வந்தாள். காமத்துக்கு அதிதேவதையான மன்மதன் பார்வதியிடம் பரமேஸ்வரனின் மனசை திருப்பிவிட்டால் பிறகு சிவகுமார ஜனனம் ஏற்பட்டுவிடும் என்று தேவர்கள் எண்ணினார்கள். மன்மதனிடம் உன் சக்தியை பரமேஸ்வரனிடம் காட்டு என்று ஏவிவிட்டார்கள். லோகம் முழுக்க சுவாதீனம் பண்ணிக்கொள்கிற ஆற்றலை மன்மதனுக்கு தந்ததே பரமேஸ்வர சக்திதான். இவன் அந்த பரமேஸ்வரனிடம் பக்தியோடு போய் தன் சக்தியை அவரிடம் அர்ப்பணம் பண்ணியிருந்தாலே போதும், கருணாமூர்த்தியான அவர் காரியத்தை முடித்து தந்திருப்பார். ஆனால் இவனோ அப்படிப்பட்ட சமர்ப்பண புத்தி இல்லாமல் அகங்காரத்தோடு போனான். பரமேஸ்வரனையே தன்னால் வசப்படுத்தி பார்வதியிடம் மோகிக்க செய்ய முடியும் என்று அகம்பாவப்பட்டு கொண்டு போனான். பெற்ற தாயிடமே கற்ற வித்தையை காட்டுவது போல் பரமேஸ்வரன் மேல் மலர் அம்புகளை விட்டான். சட்டென்று சுவாமிக்கு ஒரு சலனம் உண்டாகிறார் போல் இருந்தது. கண்ணை திறந்தார். அவருக்கு 3 கண்கள். ஆனால் இப்போது 3க்கும் வேலை வைக்கவில்லை. அக்னிமயமான நெற்றிக்கண்ணை மட்டும்தான் துளி துளி திறந்தார். அவ்வளவுதான். மன்மதன் அக்னி ஜுவாலையான அந்த திருஷ்டியில் அப்படியே இருந்து பஸ்மமாகிவிட்டான். தான் மகா அழகன் என்ற கர்வம் அவனுக்கு உண்டு. சரீர சௌந்தரியம் ஞானாக்னியின் முன்னால் நிற்க முடியாது என்று காட்டுகிற மாதிரி இப்போது பரமேஸ்வரன் முன்னால் சாம்பல் குவியலாகி விட்டான். எவன் சர்வாங்க சுந்தரன் என்ற பெயர் பெற்றிருந்தானோ அவனுக்கு இப்போது அங்கமே இல்லாததால் அனங்கன் என்ற பெயர் ஏற்பட்டது. மன்மதனின் பத்னியான ரதி புலம்பினாள். பார்வதி தேவி அவளுக்கு அபயம் தந்து அவள் கண்ணுக்கு மாத்திரம் மன்மதன் தெரியும்படியாக அனுகிரகித்தாள். மன்மதனை பார்த்து, நான் தான் உனக்கு இந்த வில்லையும் அம்பையும் தந்து சகல ஜீவராசிகளையும் காம வசப்படுத்தும்படி அனுகிரகம் செய்கிறேன். இப்போது இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் சனகாதி முனிவர்களைப் போல் ஞானிகளாக இருந்துவிட்டால் ஏராளமான கர்மா பாக்கியோடு மரணம் அடைந்து இன்னமும் ஜனனம் எடுக்காமல் இருக்கிற ஜீவாத்மாக்கள் மறுபடி பிறக்க முடியாமல் ஆகி பெரிய கஷ்டம் உண்டாகும். அவர்கள் மறுபடியும் ஜன்மா எடுத்தால்தான் சித்த சுத்தி செய்து கொண்டு கர்மாவை தீர்த்துவிட்டு ஜனன நிவிருத்தி பெற முடியும். இதற்காகத்தான் லோகத்தில் பிரஜா உற்பத்தி நடக்க வேண்டும் என்று உனக்கு சக்தி தந்து உன்னை ஒரு அதிகாரியாக வைத்தேன். ஆனால் நீ இப்போது மேல் அதிகாரியிடமே உன் கைவரிசையை காட்டிவிட்டாய். சக்தியை காட்டி பிரயோஜனமில்லை. பக்திக்கு தான் அவர் வசப்படுவார். அவரிடம் எப்படி காரியம் நடத்தி கொள்வது என்று இப்போது பார் என்று அம்பாள் சொல்லிவிட்டு அவனுக்கு தந்திருந்த கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தானே கையில் எடுத்துக்கொண்டாள். ஈஸ்வரனிடத்தில் போய் நின்றாள். அன்புமயமாக அவரை பார்த்தாள். கரும்பு வில்லும் மலரம்பும் தரித்து இப்படி அன்பு பொங்க பார்த்தபோதுதான் அவளுக்கு காமாட்சி என்று பெயர் வந்தது. காம அன்பு, அக்ஷி கண், அன்பு பொங்கும் கண்களை உடையவள் காமாட்சி. காமாட்சி என்பதற்கு வேறு தத்துவார்த்தங்களும் சொல்வதுண்டு. அது இருக்கட்டும். நேர் அர்த்தம் காமக்கண்ணி. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.